ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப அருமையான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி லைட்டாக சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. கரண்டியில் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொதித்து பாஸ்தா நல்லா வேகணுங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நல்லா பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியையும் பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா க்ரீன் கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டை இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா கூட அந்த சாஸ் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாஸ்தா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பாஸ்தா ஃப்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஆயில் ஊற்றுறது. 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் சூப்பரான பாஸ்தா வீட்லேயே அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கேப்சிகம், கேரட், சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுவும் அந்த எக்கோடு சேர்ந்து சாப்பிடும்போது பாஸ்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. புளிப்பு, இனிப்பு, காரம்லாம் அந்த பாஸ்தாவில் இறங்கி அந்த பாஸ்தா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் செஞ்சோன்னே காலி ஆயிடுச்சுங்க. என் பசங்க 2 பேர் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டான இந்த பாஸ்தாவை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.